வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் இன்றைக்கி கிறிஸ்மஸ் கேக் செய்ய போகிறோம். அதுக்கு பாருங்கள், 2 முட்டை எடுத்து இதில் உடச்சி ஊற்றிருக்கோம். இதை பீட் பண்ணிக்கலாம். 50 கிராம் வெண்ணெயும் அது கூட சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அப்போ தான் பீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட ஒரு 1/4 கப்பு எண்ணெயை சேர்த்துடலாம். அது கூட ஒரு 1/2 கப்பு சர்க்கரை, பவுடர் பண்ண சர்க்கரையை சேர்த்துக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு அது கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து 1/2 கப்பு பால் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம அந்த பாத்திரத்தில் கேக் ட்ரேயில் ஊற்றிடலாம். நான் அலுமினியம் ஃபாயில் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே நட்ஸ் போட்டுக்கலாம். நமக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குதோ அதை எல்லாத்தையுமே அதில் தூவிக்கலாம். இப்போ நம்ம இதை கடாயில் தான் பேக் பண்ண போகிறோம். இப்போ கடாயை ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் எடுத்து வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 35 மினிட்ஸ் இருக்கட்டுங்க, அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் கேக்கு செஞ்சது. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு இதை கட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், கேக் எவ்வளோ நல்லா வந்திருக்குது. ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு வீட்டில் எல்லாருக்கும் இந்த கேக்கு. இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கலாம்.